கருவேப்பிலை, கருப்பு உளுந்து வச்சு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, இதில் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு 2மே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துடணும். ஊற வைக்க வேண்டாம். இது வறுக்கிறப்போவே நான் இதுலேயே வந்து பூண்டு போட்டு வறுக்க ஆரம்பிச்சுடுவேன். அப்போ நல்லா பூண்டும் வறுபட்டுரும். ஸோ பூண்டு, இந்த பருப்பு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும் இதில். இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன், மிளகு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா வந்து கொரியாண்டர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். நிறைய காரம் என் பொண்ணு சாப்பிட மாட்டான். ஸோ ஒன்றே ஒன்று. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பெருங்காய கட்டி வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னா நல்லா அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு இந்த லீஃப்லாம் செப்பரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுப்படும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த பெருங்காயம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் உடச்சி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து பொடி இட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கேப்சிகம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சில்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக சேர்க்கல. ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த இட்லி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நான் பொடி சேர்த்துருக்கேன். ஆயில் வேணும் உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்தோன்னா பொடி இட்லி ரெடி.